Hello friends, welcome to Coding Camp Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக்காக ஒரு வெப் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வெறும் HTMLையும் CSSையும் வச்சு எப்படி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க HTMLும் CSSும் ரொம்ப மினிமலாக எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் தான் வந்து நம்ம இந்த கோடிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள்ல இந்த ப்ரௌசரில் இந்த யூஐ தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிற யூஐ. இதில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஹெட்டர் பண்ணியிருக்கேன், ஹெட்டர் போட்டிருக்கேன், ஹெட்டர் பார்ட், தென் பாடி பார்ட், தென் ஃபூட்டர். ஸோ இதை வச்சு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான வெப்பேஜ் வந்து இதில் கிடச்சிரும். ஸோ இதை தான் வந்து ஒரு இமேஜ் டேகு இதெல்லாம் போட்டிருக்கோம். இதை தான் எப்படி பண்ணுறது அப்படின்றத கோட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் HTMLலாம் என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு குயிக்காக ஒரு வாக் த்ரூ பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். எப்படி இந்த சைட்லாம் ஒர்க் ஆகுது, பேஜ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ரெண்டர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பேசிக்காக வந்து HTMLனால் ஒன்றுமே இல்லை, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக மார்க்அப் லாங்குவேஜ்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். மார்க்அப் லாங்குவேஜ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. வெப்பேஜ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறது கூட சொல்லலாம் நம்ம. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் போகிறீங்க, இல்லை யூடியூப் போகிறீங்க, இல்லை வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஏதாவது சைட்டுக்கு போகிறீங்கன்னா ப்ரௌசரில் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த யூஐ தான் வந்து பேக்ரவுண்டில் ஒரு HTML லாங்குவேஜ் வச்சு தான் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அது ப்ரௌசரில் ரெண்டர் ஆகி உங்களுக்கு நீங்கள் விஷுவலாக பார்க்கக்கூடிய கண்டென்ட்டாக அது மாறி ரெண்டர் ஆகி உங்களுக்கு தெரியுது. இதுதான் வந்து பேசிக்காக HTML. ஸோ ஆக்சுவலாக வெறும் HTML வந்து ஒரு ஸ்கெல்டன், நம்ம CSS யூஸ் பண்ணி அதுக்கு வந்து கலர் கொடுக்கறது, பேசிக்காக அதுனா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் HTML பண்ணி கொடுக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா CSS யூஸ் பண்ணி அதுக்கு வந்து கலர் கொடுக்கறது, எனக்கு வந்து இந்த பார்ட்டில் இது மட்டும் தனித்தனியாக செக்ஷனை பிரிக்கிறது, அந்த மாதிரி வந்து CSS யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து JS யூஸ் பண்ணி வேலிடேஷன்ஸ் இல்லை வந்து சம் ட்ரிகர்ஸு ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் சிம்பிளாக எப்படி ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். பேசிக்கான கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஒன்று வச்சுருக்கேன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த HTML ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக் டைப் அப்படின்றத கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃபைல் வந்து ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும்போது இது HTML5க்கான கோடு அப்படின்றத வந்து ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டாக் டைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து HTML டேக் போட்டுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட்டு கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து HTMLனாலே ஃபஸ்ட்டு ஹெட்டு இருக்கும், நெக்ஸ்ட்டு பாடி இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹெட்டுன்னு என்னென்னு. ஸோ இப்போ பாடி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா மெட்டாடேட்டா, அதாவது உங்கள் வெப்சைட்டில் உங்கள் பேஜில் யூஸ் பண்ணுற மெட்டாடேட்டா எல்லாமே இந்த ஹெட்டர் டேக்குள்ளே தான் வந்து நம்ம எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு ஒரு ஸ்டைல் ஷீட்டை நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு JS ஃபைலை இம்போர்ட் பண்ணணும், ஒரு டேக் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த ஹெட்டர் டேக்குள்ளே தான் கொடுப்பீங்க. இந்த பாடிக்குள்ளே என்ன வரும்னா உங்கள் வெப்பேஜில், அதாவது இப்போ இந்த வெப்பேஜில் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கோம், நடுவில் வந்து இந்த இடத்துல கண்டென்ட் இருக்குது, இந்த இடத்துல ஃபூட்டர் இருக்குது. இந்த செக்ஷன் எல்லாமே பாடியில் வரும். ஸோ அதாவது நம்ம யூஐயில் பார்க்கக்கூடிய செக்ஷன் எல்லாமே நமக்கு பாடியில் வரும். தென் இந்த பாடிக்குள்ளேயே மல்டிபிள் டேக்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து H1, P டேக்கு, பிரேக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த HTML க்ரியேட் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக ஒரு சில டேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியே இந்த வெப்பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பாடி கொடுத்துறேன். இந்த பாடியில் வந்து
ஒரு div ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த div பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு div போட்டுக்கிறேன் என்டையராக. நெக்ஸ்ட்டு அந்த divக்குள்ளே இன்னொரு div போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஹெட்டராக ஆக்ட் ஆக போகுது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு h1 டேக் யூஸ் பண்ணுறேன். ஹெட்டிங் h1 டேக்லேயே வந்து h1, h2, h3, h4, h6 அந்த மாதிரி வந்து நிறைய ஹெட்டிங் டேக்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக பேசிக் என்னன்னா இந்த சைஸை பேஸ் பண்ணி h1னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், h2னா அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹெட்டிங் டேக்லேயே வந்து நிறைய ஆக்சுவலி நிறையா இது இருக்குது, நிறைய டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ, அப்போதைக்கு உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக, இல்லை எனக்கு சின்னதாக தான் வேணும்னா நீங்கள் சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் h1 யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கோடிங் கேம்ப் தமிழ்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நான் இதுலேயே வந்து ஒரு h3 டேக் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஷாப்பிங் வெப்சைட் போட்டுக்கிறேன். ஸோ போட்டாச்சு. ஸோ இதுக்குள்ளேயே வந்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்போம். இந்த கிளாஸில் ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்டைலில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதில் ஆட் பண்ணுவோன்னா ஹெட் டேக்கில் தான் வந்து நம்ம போயிட்டு ஆட் பண்ணணும். இப்போ ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஒரு டைட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைட்டில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, வெப் பேஜ், அதில் வந்து இந்த இடத்துல இந்த டேபில் ஷோ பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம டைட்டில் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு நான் அது எப்படி ஆட் ஆகிருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஸோ டைட்டில் டேக் வந்துச்சு, அதில் ஆட் பண்ணிட்டு ஷாப்பிங்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹெட்டருக்கான செக்ஷன் இந்த இடத்துல ஒரு div போட்டிருக்கோம். அந்த divக்கான ஸ்டைலை இந்த ஹெட்டுக்குள்ளேயே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல்னு ஒரு டேக் இருக்குது. அந்த டேகுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஸ்டைல்ஸில் வந்து HTML யூஸ் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. இன்லைன் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இன்டர்னல் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இன்லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்தந்த டிவ்லையோ இல்லை நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேக்லேயே டைரெக்டாக ஸ்டைலை யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்லைன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இன்டர்னல் ஸ்டைல்னால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டைல் டேக் கொடுத்து இன்டர்னலாக அதை எப்படி யூஸ் பண்ணுறத வந்து இன்டர்னல் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல்னால் நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு ஷீட் ஒன்று, ஸ்டைல் ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இம்போர்ட் ஆகிடும், இந்த பர்டிகுலர் பேஜுக்கு அது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அப்படி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இன்டர்னல் ஸ்டைல் யூஸ் பண்ணுற மாடல்லையே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு ஹெட்டருக்கு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். புதுசாக நம்ம ஸ்டைலில் வந்து சிஎஸ்எஸில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோன்னா டாட் வச்சு தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஹெட்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு சிஎஸ்எஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதுக்கு வந்து பேடிங் வந்து ஒரு 20 px அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் வந்து இப்போதைக்கு நான் வந்து இது வந்து ஒரு நார்மல் ஆஷ் கலரை கொடுக்கும். ஸோ தட் நம்ம அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணுன்ற கலருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதில் இருக்க டெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன கலரில் வேணும் கொடுக்குறேன். இப்போதைக்கு அது சிசின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் அலைன் ஆகி எனக்கு சென்டரில் வரணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு CSS பார்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஹெட்டரை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் இதோட பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணுறதுக்கு இந்த பாத் வேணும் நமக்கு. ஸோ இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு நான் ப்ரௌசரில் புது டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி இதை என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் நினைக்கலாம் நம்ம போட்ட டெக்ஸ்ட் இந்த இடத்துல வரவே இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சேம் கலராக இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகலை. ஸோ நம்ம அந்த கலரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நீங்கள்
ஃபஸ்ட் நம்ம அந்த டைரெக்டாக ஃபைல்லையும் சேஞ்ச் பண்ணலாம். அரல்ஸ் நாங்கள் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன HTML பார்ட் வந்து நீங்கள் உங்களோட பேஜில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது இந்த எலிமெண்ட்ஸில் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணியே நீங்கள் இந்த இடத்துல CSS எடிட் பண்ணுறது, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கூட அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஆஷ்லேருந்து ஒயிட்டுக்கு இல்லை வேறு ஏதாவது கலருக்கு நான் இதை மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா இதை ஒயிட்டில் வச்சுட்டு இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் வேறு எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இந்த கலருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஜில் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணால் இப்போதைக்கு அந்த சேஞ்சஸ் வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஹெட்டர் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாடிக்கு வரலாம். ஸோ பாடியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் இந்த டிவ் வந்து ஹெட்டருக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டிவ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டேக் H2 போடுறேன். H2ல் வந்து ஜஸ்ட்டு ஷாப்பிங்னு கொடுத்துட்றேன். ஷாப்பிங்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு P டேக் ஆட் பண்ணுறேன். P டேக்னா பேராகிராஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதாவது கண்டென்ட்டு, அதாவது டெக்ஸ்ட் ரிலேட்டட் கண்டென்ட் அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணோம்னா நம்ம இந்த டேக் யூஸ் பண்ணலாம். நார்மலாக டிவும் யூஸ் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். பட் இது பேராகிராஃப்க்கு யூஸ் பண்ணுற டேக் இருக்குன்றதுனால இந்த P டேக் நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு நான் டெமோவில் இந்த இடத்துல ஒரு டம்மி கண்டென்ட் ஒன்று வச்சுருக்கேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் எனக்கு வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வருது. பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. எனக்கு வந்து சென்டரில் அலைன் ஆகி வரணும். ஸோ அதுக்கு வந்து CSS ஆட் பண்ணால் அது எப்படி வருது இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டரும் சரி, இல்லை இந்த கண்டென்ட்டு பாடி கண்டென்ட், இந்த நம்மளோட வெப்சைட்டில் சென்டரில் இருக்க கண்டென்ட்டும் சரி இந்த பாடிக்குள்ளே தான் வருது. ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டைல் பாடிக்கு ஆட் பண்ணாலுமே இது காமனாக இது உள்ளே இருக்க எல்லா டேக்ஸுக்குமே அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டைல், இதுதான் வந்து இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. நம்ம டைரெக்டாக இதுலேயே ஆட் பண்ணுறது. இந்த இடத்துல நான் ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துட்டு ஒரு வெட்டானான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நம்ம கொடுத்த ஃபாண்ட் அப்ளை ஆகி இந்த இடத்துல ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகி நம்ம என்ன ஃபாண்ட்டு கொடுத்தோமோ அந்த ஃபாண்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதே மாதிரியே நம்மளுக்கு வேணுன்ற ஃபாண்ட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக இந்த மாதிரி இன்லைன் ஸ்டைல்லையும் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் இது வந்து இந்த ஃபஸ்ட்லேருந்து வருது. பட் ஆனால் இதுக்கு வந்து நமக்கு சென்டரில் வரணும். ஸோ அதுக்கு என்னென்னா நான் மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டு பேராக்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பேராகிராஃபில் என்ன கொடுக்குறேன்னா வித்து 50% எனக்கு பாதி தான் ஷோ ஆகணும். நெக்ஸ்ட்டு மார்ஜின் ஆட்டோ, நெக்ஸ்ட்டு பேடிங். உங்களுக்கு இந்த CSSலாம் டீட்டெயிலாக ஒரு ஆட்ரிபியூட்டும் என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, மார்ஜின் டாப்னா என்ன, ரைட்டு லெஃப்ட்டு பாட்டம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆட்டோ 0 கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா அதோட மார்ஜினை இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி அதை சென்டரில் கொண்டு வரும். பேடிங்னா சைட்லலாம் டிஃப்ரென்ஸ் கொடுத்து எவ்வளோ உங்களுக்கு இடம் வேணும், அது எவ்வளோ உள்ளே சுருக்கி வேணும், இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டைலை ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பேடிங். வித்துனா எந்த அளவுக்கு அது வித்து வரணும், உங்கள் வெப்பேஜு நீங்கள் பர்டிகுலராக இந்த கண்டென்ட்டுக்கு கொண்டு ஸ்டைல் கூட அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த CSSல கண்ட்ரோல் பண்ணுறோம். இதை பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 10px கொடுத்துக்கிறேன். இந்த கிளாஸை காப்பி பண்ணி இந்த பேராகிராஃபில் கிளாஸில் போடுறேன். போட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து வெப்பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணால் ஸோ இது வந்து எனக்கு சென்டரில் அலைன் வந்துடுச்சு. பட் நம்மளுக்கு இது மட்டும் சைட்லேயே இருக்குது.
ஸோ இது பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்குது, அதனால தான் வந்து இது வரல. ஸோ இதுக்கு இந்த டிவ்வுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டை சென்டர் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் சென்டர்னு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு டெக்ஸ்ட் சென்டர் வேணுமோ அந்த இடத்துல இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணாலே அந்த மொத்த கண்டென்ட்டும் சென்டர் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அங்கே கொடுத்த மாதிரி இது சென்டரில் அலைன் ஆகி நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து டேக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் டேக்கில் சோர்ஸ் கொடுக்கணும். சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் இமேஜ் வந்து அது ரெண்டர் பண்ணணும் அந்த இடத்துல எடுத்து. ஸோ இப்போ நான் ஷாப்பிங் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஸ்டைல் கொடுக்குறோம். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வித்து 50% கொடுக்குறேன், ஆர் 35-20 உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த உங்கள் வெப் பேஜில் எப்படி டிசைன் வேணும்னு நினைக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருங்க. நான் ஒரு 35% கொடுத்துட்டு இந்த டேகை க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டேகை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டேகை கண்டிப்பாக HTML க்ளோஸ் பண்ணணும். அரல்ஸ் தனியாக ஓப்பன் பண்ணியும் நீங்கள் அந்த டேகை க்ளோஸ் பண்ணலாம். அரல்ஸ் இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டும் நீங்கள் அந்த டேகை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் போட்ட இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஹெடர் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு உள்ள ஒரு கண்டென்ட்டை ஷோ பண்ணிட்டோம். இப்போ ஒரு இமேஜையும் கொண்டு வந்துட்டோம். இதுலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடியோவை ஐஃபோனை போட்டு ஷோ பண்ணலாம். இல்லை வந்து இந்த இமேஜ் செக்ஷனையே வந்து மல்டிபிள் இமேஜ் செக்ஷனாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். மல்டிபிள் டிவ் யூஸ் பண்ணி நிறைய வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி டெக்ஸ்ட் போடலாம். அந்த மாதிரி நீங்கள் CSS HTML யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் உங்கள் வெப்சைட் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இமேஜ் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபூட்டர் செக்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு டிவ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்வில் வந்து இந்த டிவ்வுக்கும் நமக்கு ஒரு கிளாஸ் வேணும். இதுக்கு வந்து ஃபூட்டர்னு வச்சுக்கிறேன். கிளாஸ் நேம் காப்பி பண்ணிவிட்டு அது புதுசாக ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து சென்டரில் வேணும். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டையே அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுறேன். இதில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு, நம்மளோட ஃபூட்டரில் வந்துருச்சு. பட் ஆனால் இது எனக்கு வந்து இந்த வித் அசைன் ஆகி எனக்கு சென்டரில் தான் வரணும். ஸோ நம்ம முன்னாடி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டேகு, பேராகிராஃப் டேகு. ஸோ அதே டேக் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த கண்டென்ட்டை கட் பண்ணி இது உள்ளே போட்டுருவேன். போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு போய்ட்டு வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்ம கொடுத்த கண்டென்ட்டு சென்டரில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் HTML ஆல்ட்ரு பண்ணிவிட்டு இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு வெப்பேஜை டிசைன் பண்ணிக்கலாம். பட் இந்த வெப்பேஜ்லேயே வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இன்னொரு வெப்பேஜ் இந்த இடத்துல ஒரு லிங்க் போட்டு ஒரு டேப் ஒன்று போட்டு நம்ம இந்த இடத்த கிளிக் பண்ணோன்னே இன்னொரு பேஜுக்கு போகணும், அந்த பேஜ்லேருந்து இன்னொரு எனக்கு ஆப்ஷன்ஸில் நிறைய ஷோ ஆகணும், அதுலேருந்து இன்னொரு வெப்பேஜ் போகணும். பட் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபர்தர் வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தனாலும் உங்களுக்கு அப்படின்னு தோணுச்சு, இல்லை உங்களுக்கு எதாவது இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாற்றி வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.